Even if we speak in tongues without love, it's just a noise. God is looking for love in our daily lives. அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியத்தில் ஒன்று அன்பு. ஆனால் சுயநலமான ஒரு அன்புள்ள காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் நம்மேல் வைத்த அன்பு ஒரு தியாகத்திற்குரிய அன்பு. அந்த அன்பு இந்த காலகட்டத்தில் யார்கிட்டயாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியல. சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான். சுயநலமான ஒரு அன்பு தான் எல்லாத்தையும் பெருகிருக்கு. ஆனால் அப்படி சுயநலமான அன்பு உள்ளவர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவர்கள் சபைக்காக இருக்கட்டும், இரவு ஜெபத்திரியாக இருக்கட்டும், அந்நிய பாஷையில் பேசுவாங்க, ஆவியில் நிறைவாங்க. அது எல்லாம் எந்த அளவுக்கு சரி ரைட்டுன்னு எனக்கு தெரியல. அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13:8 தெளிவாக சொல்லிட்டாரு, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். இதே நீங்கள் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, கேஜேவியில் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபசிஸ் வில் ஃபெயில், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் வில் சீஸ், பட் லவ் நெவர் ஃபெயில்ஸ். சேரிட்டின்னு இருக்குங்க, சேரிட்டின்னு இருக்கும். கேஜேவியில் சேரிட்டின்னு இருக்கும். இந்த சேரிட்டிக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியாகத்திற்குரிய ஒரு அன்பு, சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. நமக்காக நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சிலுவையில் தன் உயிரை மாய்த்து கொண்டார் தெரியுமா? அதுதான் உண்மையான ஒரு அன்பு. ஆனால் அந்த அன்பு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா யார்ட்டையுமே இல்லை. வெறும் சுயநலமான அன்பு தான். தன் குடும்பம், அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கல. தெளிவாக வேதாகமத்தில் சொல்லிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. அதையே தாண்டி 22 வந்தீங்கன்னா ஆவியின் கனி சொல்லியிருப்பார். ஆவியின் கனி என்னென்றால் கேட்டீங்கன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகள் எல்லாம் தான் ஆவியின் கனி. பரிசுத்த ஆவியும் நம்ம இடத்தில் வந்தாருன்னா ஆவியின் கனி ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஏறிடும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியர் வந்தோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஏறுது, அந்நிய பாஷை ஆட்டோமேட்டிக்காக ஏறுது, ஆவியில் நிறையிறாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்து தான் தெரியுது அன்பு இல்லை. இது எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போ. அன்பு ஒரு காலம் ஒழியாது. முதலாவது அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலுமே அது வேஸ்ட்டு. அன்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், அந்நிய பாஷைகளாக இருக்கட்டும் பேசுங்க. ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி இன்னைக்கு நிறைய சர்ச்சஸில் பார்க்க ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பாங்க, அதுக்குன்னு ஸ்பெஷல் கூட்டம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அதுக்குன்னு அவங்க நிறைய சபையில் நான் பார்த்துருக்கேன். முதலாவது அன்புள்ளவர்களாக வாழ கற்றுக்கொடுங்கள். ஆவின் கனிகளை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல இந்த அந்நிய பாஷைகளாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் உரியதா என்று கேட்டீர்கள். ஆனால் பைபிளிக்கல் படி இல்லை, அது எல்லோருக்கும் உரியது அல்ல. 1 கொரிந்தியர் 12 அப்போஸ்தலனாகிய பவுல் 11 சொல்லிட்டாரு, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்தில் 29-30 பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லோரும் அற்புதங்களை செய்கிறார்களா, எல்லோரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா, எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. இவனுக்கு இன்னென்ன தேவையானதின்படி அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க, ஆனால் அன்பு இல்லை. முதலாவது எல்லாருக்கும் நான் சொல்லுகிற விரும்புகிற காரியம் என்னவென்றால், அன்புள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியானவர் சந்தோஷப்படுவார். ஆவியானவர் ஒருபோதும் அன்பில்லாதவர்களாக நடந்து துக்கப்படுத்தாதீங்க. ஆவியானவர் அருவருக்கக்கூடிய காரியத்தில் ஒன்று அன்பில்லாமல் வாழ்வது, பிறரை பகைக்கிறது, விரோதங்களுடன் செயல்படுவது வேண்டாம். இன்றைக்கு அன்புள்ளவர்களாக மாறுங்கள். ஒப்புரவாகுங்க. யார்கிட்டையாச்சும் உங்ககிட்ட பகை இருக்கா, ஒப்புரவாகுங்க. உன் சகோதரிடத்தில் உனக்கு ஒரு குறை என்றால் காணிக்க போடாதுன்னு வேதாகமத்தில் இருக்கு, மலை பிரசங்கத்தில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்பு தனிந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கே முதலாவது சென்று ஒப்புரவாக்கிட்டு அன்புள்ளவர்களாக மாறுங்கள். அதற்கப்புறம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. அது வரைக்கும் அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு இல்லாமல் நீங்கள் எந்த பாஷைகளை பேசினாலும் அது ஒரு சத்தம், அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்புள்ளவர்களாக வாழ கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. அவர் அங்கீகரிப்பார்.